Hi dear students, very good morning to all. Today we are going to learn the prose, second prose, A Nice Cup of Tea, written by George Orwell. So when we are hearing the title itself, we are very excited to drink tea, isn't it? Yes, I too prefer to drink tea than coffee because tea has good qualities and it has many medicinal benefits. Okay, here Orwell here gives a recipe of how to make a nice cup of tea, a perfect cup of tea. See your book. Here are a few varieties of tea. How many of these you have you tasted? Herbal tea, iced tea, lemon tea, green tea, black tea, tea with milk. Which you prefer most? Have you tasted this? You make a nice cup of tea, such teas, and drink. Okay, now here first we learn about the author. Turn to page number 37. About the author, Eric Arthur Blair. His name was already, his original name was Eric Arthur Blair, 25 June 1903 to 21 January 1950. His age, better known by his pen name George Orwell. Pen name அவருடைய ரைட் எழுத்தாளராக அவருடைய பேர் பென் நேம் வந்து ஜார்ஜ் ஆர்வெல், பட் his original name was Eric Arthur Blair. Was an English novelist, essayist, journalist and critic whose work is marked by clear prose, awareness of social inequity. ஸோ அவருடைய ப்ரோஸ் வந்து இட் ஹேஸ் த அவேர்னஸ் ஆஃப் என்ன அவர் விழிப்புணர்வு கொண்டு வரணும்னா அவருடைய ப்ரோஸ் வந்து சோஷியல் இனிக்விட்டி மீன்ஸ் சொசைட்டியில் நடக்கக்கூடிய இம்மாரல் ஆர் கிராஸ்லி அன்ஃபேர் பிஹேவியர், ஒழுங்கீனமாக நடக்கக்கூடியதும், அதாவது லஞ்சம் இந்த மாதிரி பாலிட்டிக்ஸ் அரசியலில் இருக்கக்கூடிய அன்ஃபேர் இந்த மாதிரி இதை வந்து விழிப்புணர்வை கொண்டு வரக்கூடியதாக அவருடைய ப்ரோஸ் வந்து இருக்கும். பை கிளியர் ப்ரோஸ், அவேர்னஸ் ஆஃப் சோஷியல் இனிக்விட்டி, அப்போசிஷன் டு டோட்டலிட்டேரியனிசம். டோட்டலிட்டேரியனிசம் மீன்ஸ் சர்வாதிகாரம், அதாவது டிக்டேட்டோரியல், அதாவது சர்வாதிகாரத்தை எதிர்க்கக்கூடியதாக அவருடைய ப்ரோஸ் இருக்கும். அண்ட் கேண்டிட் சப்போர்ட் ஆஃப் டெமோக்ராட்டிக் சோஷியலிசம். டெமோக்ராட்டிக் சோஷியலிசம்னா அவருடைய சப்போர்ட் எதுக்கு இருக்கும்னா டெமோக்ராட்டிக் ஜனநாயகம், மக்களாட்சி, அதுக்குரிய சப்போர்ட்டாக அவருடைய ப்ரோஸ்லாம் அந்த விழிப்புணர்வை கொண்டு வரும். ஆர்வெல் ரோட் லிட்ரரி கிரிட்டிசிசம், பொயட்ரி ஃபிக்ஷன் அண்ட் பொலிமிக்கல் ஜேர்னலிசம். லிட்ரரி கிரிட்டிசிசம் மீன்ஸ் லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய லிட்ரரி ஒர்க்ஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது. அதுக்கு வந்து இது நல்லா இருக்குது அல்லது இதில் இந்த மாதிரி சில குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைசம் பண்ணுற அந்த கிரிட்டிசைசம் எழுதிக்கிறாரு. பொயட்ரி, ஃபிக்ஷன் வந்து நாவல், அண்ட் பொலிமிக்கல் ஜேர்னலிசம். பொலிமிக்கல் மீன்ஸ் ஆர்கியூமெண்ட்ஸ் அபவுட் கான்ட்ரவர்சியல் டாபிக்ஸ். கான்ட்ரவர்சியல்னால் சர்ச்சைக்குரிய டாபிக்ஸை எடுத்து அதை வந்து ஆர்கியூமெண்ட், விவாதம் பண்ணி விவாதத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு கருத்துக்களை எழுதக்கூடிய ஒரு ஜேர்னலிசம், பொலிமிக்கல் ஜேர்னலிசம். He is best known for the allegorical novella Animal Farm 1945 and dystopian novel. Allegorical novel means allegorical அப்படின்னு சொல்கிறது உருவக கதை. அதாவது உருவக கதைனா என்னென்னா அனிமல்ஸ் பற்றி சொல்கிற மாதிரியே ஒரு ஸ்டோரி வந்து அனிமலை பற்றி சொல்கிற மாதிரியே இருக்கும். பட் தட் அனிமல்ஸ் ரெஃபர்ஸ் டு வாட் ஹி வாண்ட்ஸ் டு சே த டாபிக். அதாவது அது பொலிட்டிக்கல் பற்றி சொல்ல வராரா அல்லது சொசைட்டியில் நடக்கக்கூடிய ஒரு பேட் திங்ஸை வந்து அவேர்னஸ் கொண்டு வராரா அப்படின்னு சொல்கிறத பற்றி இருக்கக்கூடியதாக இருக்கும். அதான் வந்து அல்லிகோரிக்கல் நாவலா. அண்ட் த டிஸ்டோப்பியன் நாவல். டிஸ்டோப்பியன் மீன்ஸ் denoting imagined state society where there is great suffering or injustice. சொசைட்டியில் இருக்கக்கூடிய சஃபரிங்,
துன்பங்களையும் மக்கள் படக்கூடிய சஃபரிங்ஸ் அண்ட் இன்ஜஸ்டிஸ் இருக்கக்கூடிய அநியாயம் அல்லது அநீதியை வந்து தட்டி கேட்கக்கூடிய மாதிரி ஒரு நாவல் 1984 அப்படின்னு எழுதியிருக்கிறார். The two best novel. He is best known for the allegorical novella Animal Farm 1945 எழுதிக்கிறாரு and the dystopian novel 1984. 1984 itself is the title for the novel. அது வந்து 1949 எழுதிக்கிறார். In 2008, the Times ranked him second on a list of the 50 greatest British writers since 1945. 1945ல இருந்த 50 greatest literary writers, greatest British writersல இவரை வந்து செகண்ட் ரேங்க்கில் வச்சுருக்குறாங்க. த டைம்ஸ்ன்ற அந்த ஆர்கனைசேஷன் வந்து அவருக்கு செகண்ட் ரேங்க்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படி ஒருத்தர் ஜார்ஜ் ஆர்வெல் as well as Eric Arthur Blair wrote a prose for us, a nice cup of tea, a very pleasant and interesting lesson. When we teach this lesson, everyone likes to drink a nice cup of tea. So after having this lesson, you go and prepare a nice cup of tea by following his rules. Okay, now shall we go through the lesson? If you look up tea in the first cookery book that comes to hand, you will probably find that it is unmentioned, or at most you will find a few lines of sketchy instructions which give no ruling on several of the most important points. If you look up tea in the first cookery book means சமையல் பண்ணுறத ரெசிபியை கொடுத்துருக்கக்கூடிய புக்ஸ், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா, அந்த புக்கை பார்த்தீங்கன்னா, அதில் that comes to hand, you will probably find that it is unmentioned, or at most you will find a few lines of sketchy instructions. அதில் டீ எப்படி செய்கிறதுனே கொடுத்துருக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு ரெசிபியா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்துருந்தாலும் few lines of sketchy instructions தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, which give no ruling on several of the most important points. அதில் வந்து ரூலே கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செய்யணுன்ற அந்த ரூல் அதில் இருக்காது. This is curious not only because tea is one of the mainstays of civilization in this country. Curious means interesting, the very interesting, not only because interesting மட்டும் இல்லை, because tea is one of the mainstays of civilization in this country. His country is England. ஸோ அந்த கண்ட்ரியில் வந்து டீ குடிக்கிறது ரொம்ப ஒரு நாகரிகம், மெயின் ஸ்டேஸ் ஆஃப் சிவிலைசேஷன். இப்போ நம்ம இங்கே இந்தியாவில் கூட யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் வீல் கிவ் டீ ஃபார் தெம். அப்போது அந்த tea is one of the mainstays of civilization in this country. This country here, it refers to England, as well as in Australia and New Zealand. இங்கேயும் அது வந்து ரொம்ப மெயின் ஸ்டேஜ் ஆஃப் சிவிலைசேஷனாக இருக்குது. பட் பிகாஸ் த பெஸ்ட் மேனர் ஆஃப் மேக்கிங் இட் இஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் வயலண்ட் டிஸ்பியூட்ஸ். மெயின் ஸ்டேஜ் ஆஃப் சிவிலைசேஷனாக இருக்குது, ஆனால் அதை எப்படி பெஸ்ட்டாக மேக் பண்ணணும் அப்படின்றது வயலண்ட் டிஸ்பியூட்ஸ் மீன்ஸ் அதுலேயும் விவாதம் இருக்குது. இப்படித்தான் செய்யணும், அப்படித்தான் செய்யணும், ஆளுக்கு ஒரு ரூலை சொல்கிறாங்க. When I look through my own recipe for the perfect cup of tea, I find no fewer than 11 outstanding points. ஸோ நம்ம ஒரு ஓன் ரெசிபி போடலாம். ஒரு பர்ஃபெக்ட் கப் ஆஃப் டீ, ஒரு பர்ஃபெக்ட்னா ஒரு வெரி குட் டேஸ்ட் அண்ட் குட் ஃப்ளேவராக இருக்கக்கூடிய ஒரு பர்ஃபெக்ட் கப் ஆஃப் டீயை எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னு நம்ம ரெசிபி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஐ ஃபைண்ட் நோ ஃபியூவர் தென் 11 அவுட்ஸ்டாண்டிங் பாயிண்ட்ஸ். அவுட்ஸ்டாண்டிங் பாயிண்ட்ஸ்னால் சிறப்பான 11 ரூல்ஸ் இருக்குது. அந்த 11 ரூல்ஸில் இருந்து ஒன்றும் குறைக்கவே முடியாது, கூட்ட வேணால் முடியும், ஆனால் அதுக்கும் குறைச்சி சொல்ல முடியாது ரூல்ஸை அப்படின்னு சொல்கிறார். On perhaps 2 of them there would be pretty general agreement. நான் கொடுத்த அந்த 11 outstanding pointsல 2 of them, ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து there would be pretty general agreement. அதை வந்து எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய அதுதான். பட் அட்லீஸ்ட் 4 others are acutely controversial. ஆனால் அதில் மற்ற 4 ரூல்ஸை வந்து அக்யூட்லினா முழுமையாக, அது கான்ட்ரவர்சியல் மீன்ஸ் ஒத்துக்கொள்ள முடியாது, ஆர்கியூவபிள், எல்லாரும் அதை ஒத்துக்க மாட்டாங்க, அதை வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க.
Here are my own 11 rules, every one of which I regard as golden. இது இப்போ பாருங்கள், நான் என்னோடய 11 ரூல்ஸை கொடுக்க போகிறேன். அதில் ஒவ்வொரு ரூலும் வந்து வெரி கோல்டன், அது வந்து தங்கத்துக்கு ஈக்குவல், அப்படி கோல்டன் அது. First of all, one should use Indian or Ceylonese tea. China tea has virtues. First of all, அவர் என்ன பாயிண்ட் சொல்ல வர்றாருன்னா, one should use இந்தியன் ஆர் சிலோனிஸ் டீ. இந்தியன் டீ குடிங்க, இல்லாட்டினா சிலோனிஸ், இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த டீயை குடிங்க. இந்த டீயை தான் ப்ரிஃபர் பண்ணுறாரு. நம்ம இந்தியா தான் இதில் டீயில் பெஸ்ட்டாக இருக்குது. ஒன் ஷுட் யூஸ் இந்தியன் ஆர் சிலோனிஸ் டீ. சைனா டீ ஹேஸ் virtues which are not to be despised. Nowadays it is economical and one can drink it without milk, but there is not much stimulation in it. அப்புறம் என்ன சொல்ல வர்றாரு, China tea நல்லாயிருக்கும், it has some virtues, means it has also some admirable qualities which are not to be despised. அதை வந்து நம்ம வெறுக்க முடியாது, அல்லது அதை ஒதுக்க முடியாது, அதை நம்ம ஹேட் பண்ண முடியாது. நவடேஸ் இட் இஸ் எக்கனாமிக்கல். இப்போ அதை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கல்னால் வந்து குறைச்ச விலையில் நல்லா இருக்கும் அந்த டீ, சைனா டீ சொல்ல வர்றாரு. அண்ட் ஒன் கேன் ட்ரிங்க் இட் விதவுட் மில்க். அந்த சைனா டீயை வந்து மில்க் இல்லாமையே வெறும் டீயாகவே நம்ம குடிக்கலாம். பட் தேர் இஸ் நாட் மச் ஸ்டிமுலேஷன் இன் இட். ஆனால் அதில் வந்து ஒரு தூண்டுதல் கிடைக்காது. ஸ்டிமுலேஷன்னா ஒரு டீ குடித்தோடனே நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறது, நமக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு ஒரு உற்சாகத்தை அது கொடுக்காது. ஒன் டஸ் நாட் ஃபீல் வைசர், பிரேவர் ஆர் மோர் ஆப்டிமிஸ்டிக் ஆஃப்டர் ட்ரிங்கிங் இட். நம்ம சைனா டீயை குடித்த பிறகு ஒருத்தங்களுக்கு வைசராக, நம்ம வந்து என்ன சொல்கிறது, அறிவாளியாக அல்லது பிரேவராக, போல்டாக ஆர் மோர் ஆப்டிமிஸ்டிக், பாசிட்டிவ் ஃபீலிங் நமக்கு கிடைக்காது. anyone who has used that comforting phrase, a nice cup of tea, invariably means Indian tea. ஒரு நைஸ் கப் ஆஃப் டீ, ஒரு பர்ஃபெக்டாக டேஸ்ட்டாக அதனுடைய ஃப்ளேவரோடு நம்ம ஒரு நைஸ் கப் ஆஃப் டீ குடிக்கணும் அப்படின்னு சொன்னால், no chance, it is Indian tea only. Okay. Secondly, tea first rule என்ன சொல்கிறாரு, டீன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டீ பவுடர் ஆர் டீ லீவ்ஸ், ஃபர்ஸ்ட் யூ ப்ரிஃபர் இந்தியன் டீ அப்படின்னு சொல்லுவார், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட்லி, டீ ஷுட் பி மேட் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ், தட் இஸ் இன் எ டீ பாட். Tea out of an urn is always tasteless, while army tea made in a cauldron tastes of grease and whitewash. The teapot should be made of china or earthenware. Second point என்ன சொல்ல வர்றாங்கன்னா, டீ ஷுட் பி மேட் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ். டீயை வந்து கொஞ்சமாக தான் போடணும். அதை வந்து பெரிய பெரிய ஏர்ன் மீன்ஸ் லைக் தேக்ஸா அல்லது அண்டா, அந்த மாதிரி பாத்திரம். ஏர்ன் இஸ் ஆல்வேஸ் டேஸ்ட்லெஸ். நீங்கள் பெரிய பாத்திரத்தில், அண்டாவில், குண்டாவில், இப்படி பெரிய பாத்திரத்தில் போடுறது வந்து எப்பவுமே டேஸ்ட்டாக இருக்காது, டேஸ்ட்லெஸ். வைல் ஆர்மி டீ மேட் இன் எ கால்ட்ரன். கால்ட்ரன் மீன்ஸ் ஹியர் ஒரு கனமான ஒரு இண்டாலியம் மாதிரி ஒரு பாத்திரம், பெருசாக தேக்ஸா மாதிரி இருக்கும். அதை வந்து நாடோடிகளாக அங்கங்கே போகிறவங்க அதை எடுத்துகிட்டு போய் அங்கங்கே குக் பண்ணிக்கிறதுக்கு கொண்டு போவாங்க, அதுதான் கால்ட்ரன். While army tea made in a cauldron taste of grease and whitewash. அந்த கால்ட்ரனில் போட்டு ஆர்மிலலாம் வந்து அந்த கால்ட்ரன், அந்த பெரிய பாத்திரத்தில், நிறையா பேருக்கு தேவைப்படும்ல, நிறையா பெரிய பாத்திரத்தில் அதை போட்டு வைப்பாங்க. அது வந்து அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, க்ரீஸ் ஒட்டினா மனைக்கும். அந்த பாத்திரத்தினுடைய வாடை, ஒயிட் வாஷ், சுண்ணாம்பு அடிக்கும்போது எப்படி ஒரு ஒயிட் வாஷ் ஸ்மெல் வருமோ அந்த மாதிரி ஸ்மெல் அதில் வரும். The teapot should be made of china or earthenware. Teapot எதில் இருக்கணும்னா சைனா, அதாவது பீங்கான் பாத்திரத்தில், இல்லாட்டினா earthenware means மண் பாத்திரத்தில் தான் இருக்கணும். Silver or Britannia ware teapots produce inferior tea and enamel pots are worse, though curiously enough a pewter pot, rarely nowadays, is not so bad. Britannia ware teapots. Britannia wareனா அந்த பீட்டர் அலாய் அப்படின்னு சொல்லி அதனுடைய சில்வரி அப்பியரன்ஸ் இருக்கும். வெளியே வந்து சில்வரி அப்பியரன்ஸ், வெள்ளி மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும், ஆனால் உள்ள பியூட்டர் அந்த இதில் இருக்கும். அதுலேயும் நல்லா இருக்காது. பிரிட்டானியா வேர் டீ பாட்ஸ் ப்ரொடியூஸ் இன்ஃபீரியர் டீ. இன்ஃபீரியர் மீன்ஸ் வெரி பேட் ஆர் வெரி கீழ்த்தரமான ஒரு டீயாக இருக்கும். அண்ட் எனாமல் பாட்ஸ் ஆர் வேர்ஸ்.
எனாமல் இப்போ வந்து வரக்கூடியதெல்லாம் எனாமல் போட்டு வருது, நல்லா வெளியே பிளாக் ஆர் ரெட் அப்படி எனாமல் போட்டு வருது, அதில் செய்கிறதும் வேர்ஸாக தான் இருக்கும். Though curiously enough a pewter teapot a rarity nowadays, இப்போ அது இல்லை அந்த pewter teapot, அதில் கூட is not so bad, அதுலேயும் வந்து அவ்வளோ பேடாக இருக்காது, ஆனாலும் அதில் அது ப்ரிஃபர் பண்ண மாட்டார். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா சைனா கிளே, அதாவது பீங்கான் சைனா கிளே பாத்திரம் அதில், இல்லாட்டினா மண் பாண்டம் அதில் தான் டீ போட சொல்கிறார். செகண்ட் பாயிண்ட். தேர்ட்லி த பாட் ஷுட் பி வார்ம்ட் பிஃபோர் ஹேண்ட். மூணாவது ரூல், கோல்டன் ரூல் என்ன சொல்கிறாருன்னா, த பாட் ஷுட் பி வார்ம்டு பிஃபோர் ஹேண்ட். வார்ம்டுனா சூடாக்கப்படணும். நம்ம டீ செய்கிறதுக்கு முன்னாடி அந்த டீ பாட், அந்த மண் பாண்டத்தை வந்து நம்ம சூடாக்கணும். This is better done by placing it on the hob than by the usual method of swilling it out with hot water. இப்போ நம்ம ஃப்ளாஸ்க்கு இதெல்லாம் கழுவும் போது கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி அதை வந்து நம்ம கழுவுவோம். அந்த அந்த வாட்டர் பாட்டில், அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபீடிங் பாட்டில், அதெல்லாம் வந்து நம்ம ஒரு வாஷ் பண்ணுறதுக்காக ஸ்டெரிலைஸ் பண்ணுவோம். அதை காட்டிலும் அந்த ஹாட் வாட்டரை போட்டு ஸ்டெரிலைஸ் பண்ணுறதை காட்டிலும் நீங்கள் வந்து அந்த ஸ்டவ் மேலே இருக்கக்கூடிய ஹாப் மீன்ஸ் பர்னர், அந்த பர்னர் ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் அந்த பாட்டை வந்து சூடு பண்ணணும், உள்ள வெளியெல்லாம் சூடு பண்ணணும். Fourthly, the tea should be strong. For a pot holding a quart, if you are going to fill it nearly to the brim, 6 heaped teaspoons would be about right. So fourth golden points என்ன கொடுக்குறாருன்னா, the tea should be strong. டீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், சும்மா அப்படி வெள்ளையாகவே தெரியக்கூடாது. For a pot holding a quart, ஒரு மண் பாண்டத்தில் a quart means 1 liter போட போகிறோம். 1 liter மில்க் நம்ம அதில் டீ போட போகிறோம் அப்படின்னு சொன்னால், இஃப் யூ ஆர் கோயிங் டு ஃபில் இட் நியர்லி டு த பிரிம் மீன்ஸ் அந்த விளிம்புக்கு பக்கத்தில் அது 1 liter ஊற்றினோம்னா 6 heaped teaspoons would be about right. எவ்வளோ டீஸ்பூன்ஸ் ஆஃப் டீ பவுடர் ஆர் டீ லீவ்ஸ் எடுக்கணும்னா, டீஸ்பூனில் வந்து இப்படி தலை தட்டி எடுக்காமல் ஹீப்பாக இருக்கணும், குவியலாக இருக்கணும். அப்படி 6 டீஸ்பூனை நீங்கள் அந்த 1 liter டீ போடுறதுக்கு நீங்கள் 6 டீஸ்பூன் எடுத்துக்கணும். In a time of rationing, this is not an idea that can be realized on every day of the week. Rationing அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கிறது கம்மியாக கிடைக்கிறது, ஸ்கேர்சிட்டி. அதாவது நம்ம வீட்டுக்கு அது பத்துமா, எப்படி இப்போ ஒவ்வொரு நாளும் 6 ஸ்பூன் போட்டால் என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி அந்த ஆர்மியில் ரேஷனிங் இவ்வளோ தான் கொடுப்பாங்க அப்படின்னும்போது நீங்கள் ஒவ்வொரு நாளும் அப்படி போட்டு குடிக்க முடியாது. அப்போ வேகமாக அது காலி ஆயிரும், அடுத்த நாள் டீ இருக்காது. ஸோ in a time of rationing, this is not an idea that can be realized on every day of the week. இதை ஒவ்வொரு நாளும் நம்ம போட்டு குடிச்சிட்டு இருந்தோம்னா அது நமக்கு பத்தாமல் போயிடும், ரேஷனிங் அந்த கொடுக்கறது நமக்கு பத்தாமல் போயிடும். பட் ஐ மெயின்டைன் தட் 1 strong cup of tea is better than 20 weak ones. ஆனால் இவர் எப்படி மெயின்டைன் பண்ணுறாருனா, 20 வீக் டீ குடிக்கிறதுக்கு, அதாவது கொஞ்சமாக டீ தூளை போட்டு அது வீக் டீயாக ஸ்ட்ராங் டீயாக இல்லாமல் வீக் டீயாக இருக்கும், அப்படி 20 கப்பு நீங்கள் குடிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் கப்பாக நல்லா போட்டு குடிங்க அப்படி சொல்கிறார். All true tea lovers not only like their tea strong, but like it a little stronger with each year that passes, a fact which is recognized in the extra ration issued to old age pensioners. இப்போ all true tea lovers, உண்மையாகவே டீயை வந்து விரும்பி குடிக்கக்கூடிய டீ லவர்ஸ், டீயை காதலிக்கிறவங்க அல்லது டீயை நேசிக்கிறவங்க, நாட் ஓன்லி தேர் டீ ஸ்ட்ராங், டீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்க மாட்டாங்க, பட் லைக் இட் எ லிட்டில் ஸ்ட்ராங்கர் வித் ஈச் இயர். டீ எப்பவுமே ஸ்ட்ராங்காக நினைக்க மாட்டாங்க, ஒவ்வொரு இயர்லையும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங் கூடிக்கிட்டே போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது எப்படி நமக்கு எவிடன்ஸ் ஆகுதுன்னா, a fact which is recognized in the extra ration issued to old age pensioners. ஓல்ட் ஏஜ் பென்ஷனர்ஸ்னால் வயசாகி ஓல்டு ஏஜ் ஆகி பென்ஷன் வாங்கக்கூடியவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பென்ஷனர்ஸ் வந்து ஒவ்வொரு இயர்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக டீ தூளை கூட்டி 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 போட்டு ஸ்ட்ராங் டீயாக குடித்து வயசாகும்போது அவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக தேவைப்படுது, அவங்களுக்கு நிறையா ரேஷனில் வந்து அவங்களுக்கு நிறையா டீ கொடுக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட்டே அலாட் பண்ணுற அந்த ஃபேக்டில் நமக்கு அது தெரியுது. 4th பாயிண்ட்.
Fourth point, tea should be strong. Fifthly, the tea should be put straight into the pot. Fifth point நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, டீயை வந்து பாட்டுக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போடணும். No strainers, muslin bags or other devices to imprison the tea. டீயை வந்து பாட்டில் தண்ணி போட்டு தண்ணிக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக டீ தூளை போடணும். அதை வந்து இந்த மஸ்லின் பேக்னால் நமக்கு இப்போ டிப் டீன்னு சொல்கிறாங்கல்ல, டிப் பண்ணி குடிக்கிறது, அந்த மாதிரி இதில் போட்டாலும் அதனுடைய ஃப்ளேவர் நமக்கு ஃபுல்லாக கிடைக்காது. ஸோ நோ ஸ்ட்ரெயினர்ஸ், உள்ளுக்குள்ளேயே சிலர் வந்து ஜல்லடை மாதிரி வச்சு அதுக்குள்ளே டீ தூளை போட்டு இப்படியே பண்ணுவாங்க, அதுவும் இட் இஸ் நாட் குட். No strainers, muslin bags or other devices to imprison the tea. டீயை வந்து இம்ப்ரிசன் பண்ணி வைக்கக்கூடாது. It should be straight into the teapot with water. In some countries, teapots are fitted with little dangling baskets under the spout to catch the stray leaves which are supposed to be harmful. சில கண்ட்ரீஸில் வந்து டீபாட்ஸ் ஆர் ஃபிட்டட் வித் லிட்டில் டீபாட்ஸில் வந்து டேங்லிங் பேஸ்கெட்ஸ், அதிலே அசைவாடக்கூடிய ஒரு பேஸ்கெட்ஸ் கூட மாதிரி போட்டிருப்பாங்க, ஓட்டையாக இருக்கும். அதுக்குள்ளே டீயை போட்டு அந்த டீ தூள் வந்து உள்ளே போயிடக்கூடாது, டீ லீவ்ஸ் வந்து தண்ணிக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு ஸ்ட்ரே பண்ணி வச்சுருப்பாங்க. Actually, one can swallow tea leaves in considerable quantities without ill effect. அது வந்து கொஞ்சோண்டு நம்ம வாய்க்குள்ளே போனால் கூட பயம் கிடையாது, அது ஒன்றும் ஹார்ம்ஃபுல் கிடையாது. இன் கன்சிடரபிள் குவான்டிட்டிஸ், கொஞ்சம்தான், வித்தவுட் இல் எஃபெக்ட். அண்ட் இஃப் த டீ இஸ் நாட் லூஸ் இன் த பாட், இட் நெவர் இன்ஃப்யூசஸ் ப்ராப்பர்லி. நீங்கள் மஸ்லின் பேக்ஸுக்குள்ளேயோ ஸ்ட்ரெயினர்ஸ்குள்ளேயோ அல்லது ஒரு பேஸ்கெட்ஸ்குள்ளேயோ போட்டு தண்ணிக்குள்ளே சும்மா அப்படி வச்சுருந்து இம்ப்ரீசன் பண்ணி வச்சிங்கன்னா அதில் நல்லாவே இருக்காது. அந்த டீ வந்து அந்த அந்த டீயினுடைய ஃப்ளேவர், அந்த டீயினுடைய நான் சொல்கிற குவாலிட்டி வந்து அந்த வாட்டரில் போய் நல்லா கலக்காது, பாதி தான் போகும். இட் நெவர் இன்ஃப்யூசஸ் ப்ராப்பர்லி மீன்ஸ் அந்த லிக்விடில் போய் அதனுடைய ஃப்ளேவர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லாக அதனுடைய சார் வந்து உள்ளுக்குள்ளே இறங்காது. Sixthly, one should take the teapot to the kettle and not the other way about. The water should be actually boiling at the moment of impact, which means that one should keep it on the flame while one pours. அதாவது கெட்டில் கிட்ட எடுத்துகிட்டு போய் இதை கொண்டு போகக்கூடாது டீ பாட்டை, ஏன்னா அந்த நேரத்துக்குள்ளே அந்த சூடு ஆறிடக்கூடாது. ஸோ கெட்டிலில் எடுத்துகிட்டு வந்து அந்த ஹாட் வாட்டரை அந்த டீ வந்து அந்த கெட்டிலுக்குள்ளே டக்குன்னு அந்த சூடு போகிறதுக்குள்ளே ஊற்றிடணும். Some people add that one should only use water that has been freshly brought to the boil, but I have never noticed that it makes any difference. கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்க, ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து அந்த பாயில் கொதிக்க வைக்கிறதுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றணும்னு சொல்கிறாங்க, அதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் நான் எதுவும் பார்க்கல சொல்கிறார். Seventhly, after making the tea, one should stir it, or better, give the pot a good shake, afterwards allowing the leaves to settle. செவன்த் கோல்டன் ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீ போட்ட பிறகு ஒன் ஷுட் ஸ்டர் இட், அதை நல்லா கலக்கணும், இல்லாட்டினா அதை அப்படியே சுற்றி அந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து அடியில் போய் செட்டில் ஆக வைக்கணும், allowing the leaves to settle. Okay, and the remaining part will be continued in the next lesson, next class. Okay, thank you.